படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்கு? மியூசிக் பயங்கரமா இருக்கு ப்ரோ. டிவி படத்துல ப்ரோ படமே உங்களுக்கு வந்துட்டு விஷுவலா பாருங்க ப்ரோ. அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம சியான் விக்ரம் எப்படி பண்ணிருக்காப்ல? சியான் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. நீங்க கன்ஃபார்ம் பாக்கணும். நான் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. தம்பி படம் எப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சது உங்களுக்கு? நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சது உங்களுக்கு? விக்ரம் ஆக்டிங் மியூசிக்ல நம்ம ஜிவி தாறுமாறா இருக்கு. நீங்க கேப்டன் மில்லர் எப்படி கண்டினியூ மியூசிக் அந்த நல்லா எப்படி இருக்கு சொல்லுங்க. வேற லெவல் இது ப்ரோ. நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் சூப்பர். நல்லா இருக்கு. நான் எப்படி இருக்கு? நான் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படமா இல்லங்க. ஓகே பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். நான் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம நான் படம் எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் படம் எப்படி இருக்கு? உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தம்பி உன்னதானே சொல்றேன். இப்போ எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சுமா. நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு அதுங்க சொல்லலாம்னா நல்லா இருந்தது உனக்கு? இந்த படம் எப்படி இருந்தது? நல்லா நல்லா இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் எப்படி இருக்கு? தாத்தா உங்களுக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் உங்களுக்கு படம் நல்லா இருக்கு. தாத்தா உங்களுக்கு? நல்லா 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 நான் உங்களுக்கு நான் படம் எப்படி இருக்கு? ஓகே உங்களுக்கு சூப்பர். உங்களுக்கு நான் படம் எப்படி இருந்தது? படம் விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. பட் ஆனா படம் ரிவைஸா செகண்ட் வாட்டி பார்த்தாதான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிபிகேஷன். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கர. மியூசிக் பயங்கரம். மியூசிக் வேற லெவல். விக்ரம் ஆக்டிங் வேற லெவல். ஹீரோயின் ஆக்டிங்கும் செம்ம. மாளவிகா எப்படி பண்ணிருக்காங்க? எப்படி எப்படி மாளவிகா நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல ஆக்டர்ஸ் எல்லாருமே கலக்கி இருக்காங்க. ஆனா என்னன்னா படம் உள்ள செகண்ட் டைம் பாக்கணும். படம் செம்மையா இருக்குது. நல்ல சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தியேட்டர்ல பாருங்க. சவுண்ட் பயங்கரம். மேக்கிங் தான் செம்மையா இருக்கு. படம் நல்லா இருந்தது. இது வரைக்கும் பார்த்த ரஞ்சித் படத்தை விட ஒரு படம் ஒரு பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் பார்த்து எல்லா படத்தோட இந்த நல்ல படம் பெஸ்டா இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு தாத்தா உங்க படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. நான் படம் எப்படி இருந்தது? மக்க போடா இது. நான் படம் எப்படி இருக்கு? என்ன சொல்றது? நல்லா இருக்கு. செம்ம கம்பேக். செம்ம சூப்பர் படம். சான்ஸே இல்ல. என்ன பிடிச்சது படத்துல? எல்லாமே நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பாரஞ்சித் அவரோட கான்செப்ட் சூப்பரா சொல்லிட்டாரு. உண்மையிலே உங்களுக்கு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்ததுங்களா? நான் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. நல்லா இல்ல. சொல்லிட்டு போனேன். நான் சொல்றேன் எடுத்துட்டு வாங்க. படம் எப்படி பாருங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. உங்க படம் எப்படியா இருக்கு? நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது உங்க படத்துல? இந்த சாங் பிடிச்சிருந்தது. எல்லாம் உங்களுக்கு படம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. உங்களுக்கு படம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. நான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. படம் டேரக்டர் ரஞ்சித்காக பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. படம் எப்படியா இருக்கு? நல்லா இருந்தது. படம் எப்படிமா இருக்கு? சொல்லுங்க. நல்லா இருந்தது. உங்களுக்குப்பா? நல்லா என்ன பிடிச்சது உங்களுக்கு? கோலா தங்கச்சிறங்க வந்து எப்படி உருவானது அப்படின்னு நல்லா. உங்களுக்குமா? நல்லா இருக்கு. விக்ரம் நடிப்பு நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? என்ன பிரச்சனை? அவ்வளவு நல்லா இல்லையா? இல்ல நல்லா இருக்குங்களா? என்ன பிடிச்சது உங்களுக்கு படத்துல? இல்ல எல்லாமே பிடிச்சதா இருக்கு. படமே பிடிச்சதா இருக்கு. விஜய் பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காப்ல. இல்ல டைரக்டருக்காக தான் வந்தோம். பாரஞ்சித்காக நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? ப்ரோ படமானே தெரியல ப்ரோ. எதுக்கு வந்தானே தெரியல. ஃபுல்லா போரு. என்ன கதைன்னு ஒண்ணுமே புரியல. டைரக்ஷன் எப்படி இருக்கு? மேக்கிங் நல்லா இருக்குங்களா? ஒண்ணுமே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க. ஜி பிரகாஷ் எதுவுமே இல்ல. எதுவுமே பாட்டு கூட கேக்குற மாதிரி இல்லங்க. சீன்ஸ் வேணா நல்லா இருந்தது. எதுவுமே இல்லைங்களா? சீன் ஓகே. ஓகே. கான்செப்ட் பாத்தீங்கன்னா அந்த அதான் என்னன்னே அவ்வளவுன்றீங்க. தங்க எடுக்கணும். தங்க எடுக்கணும் அவ்வளவுதான்.
இல்ல ஆக்சுவலா படம் வந்து சீனு வயசு காட்டந்தெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு ஸ்டோரி லைனே புரியல. ஓகே செகண்ட் ஹாஃப்லயாச்சும் புரியும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் ஒரு மாதிரி ட்ரையாவே கொண்டு போறாங்க. பட் லாஸ்ட்ல அவங்க ஒரு கன்க்ளூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டோஸ் ரெஃபரன்ஸ் போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க லைக் கேஜிஎஃப். பட் அதுக்கும் மூவிக்குமே சம்பந்தமே கிடையாது. அதுல இருக்கிறது ஸ்டோரி சொல்றாங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி எப்படி சொல்றாங்க ஃபேண்டசி மாதிரி ஒரு மாதிரி சைக்கா இருக்க மாதிரியும் இருக்கு. பட் அதான் லைக் அவங்க கடைசியா அந்த 2 நிமிஷம் போட்ட அந்த கண்டென்ட் தான் வந்து ஆக்சுவலா அது பார்த்தாதான் புரியுது. ஓகே இது கேஜிஎஃப்ல நடந்த ஒரு கதை மாதிரி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அது மத்தபடி படம் ஃபுல்லா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையா போற மாதிரி தான் இருக்கு. ஓகே எமோஷன் கனெக்ட் எப்படி சொல்றதுன்னா லைக் அவங்க ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி கிரியேட் பண்ணி உனக்கு காட்டுறாங்க. அது உள்ள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஆக்டிங் வைஸ் சியான் எல்லாம் அடிச்சுக்க முடியாது. சியான் நல்லா பண்ணிருக்காரு. பட் எப்படி சொல்றது ஸ்டோரி வைஸ் பாரஞ்சித் மூவி மாதிரியே இல்ல. ஆக்சுவலா அந்த மாதிரி இல்ல. அவர் மூவினா ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க. ஆனா பட் இது வந்து அந்த அளவுக்கு கொண்டு வரல. லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பிரேக் பண்ணல. ஆக்சுவலா ஃபுல்ஃபில் ஆகல. ஆக்சுவலா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எதனா பிடிச்ச விஷயம் எதனா படத்துல இல்ல ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் லைக் எப்படி சொல்றது ஸ்கிரீன் லைக் உள்ள அந்த ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. பட் என்னன்னா அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் வேற எதனா பண்ணிருக்கலாம். அதுதான் ஒரு மைனஸ். மத்தபடி பார்க்கலாம் சும்மா ஒரு வாட்டி அவ்வளவுதான். ஓகே பாத்தீங்களா எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சது இந்த படத்துல? விக்ரம் ஆக்டிங் பிடிச்சது. பாரஞ்சித் நீங்க பாரஞ்சித் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காரு இந்த படத்துல. ஆக்டிங்ல படம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரி லைன் வேற மாதிரி போறதுனால ஓகே தான் படம்.